வணக்கம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். ஆடி மாதத்தில் பிறந்து அற்புதமான சாதனைகளை செய்து கொண்டு வரும் இந்த நேயர்களுக்கு மிக அருமையாக பிரபஞ்சம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. முடிந்த அளவு எத்தனை விதமான பிரச்சனைகள் வர வேண்டுமோ அத்தனையும் வரும். அத்தனையும் கண்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. தாயாலையும் வரும், தாரத்தாலையும் வரும், உங்களுடைய பார்ட்னராலையும் வரும். இது அந்த வயது செய்யும் தொழிலுக்கு ஏற்ப அது செயல்படும். அதிலும் இப்பொழுது எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். நீங்களே அந்த முதலீட்டுக்கு சொந்தக்காரராகவும் நீங்களே அதை பாதுகாத்து தரக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த மாதம் நீங்கள் இருப்பீர்கள். இது ஒரு பொறுப்பான விஷயத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இப்பொழுது உங்களுடைய செயல்திறன் இருந்து கொண்டிருக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையும் சில நேரங்களில் சில செயல்களை காலதாமதமாக செய்வார்கள், தன்னை புரிந்து செய்வார்கள், பிறரையும் புரிந்து செய்வார்கள். பிறருக்கு என்ன செய்தால், எப்படி செய்தால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று செய்வார்கள். ஆனால் இதை வேறொருவர் கவனித்து அவருக்கு செய்தது போல் எனக்கு செய்யுங்கள் என்று இடையில் ஒரு போட்டி வந்துவிடும். அப்படிப்பட்ட போட்டியின் காரணத்தால் தான் இவர்களுக்கு சில கஷ்டங்களும் துன்பங்களும் ஆங்காங்கே அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும். இதை தான் இவர்கள் உணர வேண்டும். இதை உணர்ந்தவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். இதை உணராதவர்கள் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. பொதுவாக தனுசு ராசி நேயர்கள் யாருக்குமே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, பிறர் கஷ்டங்களையே கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிறருடைய கஷ்டத்திற்காக நாம் என்ன செய்வது, என்ன செஞ்சால் இவங்க நல்லா இருப்பாங்க, இவங்களுக்கு எப்படியெல்லாம் செய்யலான்னு ஓடி போய் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க. வீட்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எல்லாம் இவங்களை வரும்போது ஒரு வார்த்தை சொல்லி அரவணைப்பாங்க, இவங்க போன பிறகு ஒன்றை சொல்லி அரவணைப்பாங்க. இதை ரெண்டையும் புரிந்ததுனால இவங்க எதையும் பொருள்படுத்த மாட்டாங்க. என்றால் தனக்குன்னு வாழ்ந்தால் தானே. இவங்க பிறருக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பிறர் பெற்றுக்கொண்டு அவர் வேலை முடிஞ்சிச்சா அவங்க போவாங்க. அவர்களை தேடிக்கொண்டு இவர்களும் போக மாட்டாங்க. ஆனால் நன்றி இருக்கும், நன்றி உணர்வு இவர்களுக்கு இருக்கும். நாம் ஒரு காலம் இப்படியெல்லாம் இருந்தோம், ஒரு காலத்தில் இவர்களுக்கு இதெல்லாம் செய்தோம், இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க. அவங்களை எப்போ எந்த நேரத்தில் பார்த்தாலும் இல்லை வழியக்க போய் தேடி போய் அவர்களை பார்த்து வணங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தனுசு ராசி நேயர்கள். அதில் இவர்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தால் மிக மிக அற்புதமாக இருப்பார்கள். ஏனென்றால் அந்த விட்டு கொடுக்கிற தன்மை, அந்த தர்ம சிந்தனையானது இவர்களுக்கு மிக சரியான வழிகளை கொடுக்கும். இவரோட உறவுகள், இவர்கள் முன்னோர்கள், அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு, இவைகளெல்லாம் இவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். முன்னோர்களை இவர்கள் பின்பற்றி சென்றால் வாழ்க்கையில் சிறப்பான அம்சத்தை அடைவார்கள். இவர்கள் முன்னோர்களின் மீது தவறான எண்ணங்களை கால சூழ்நிலையால் ஏற்பட்டுவிட்டால் அந்த எண்ணங்களானது நிலையானதாக இருக்காது. இயற்கை தானாகவே அது சரி செய்து உங்களை நல்ல வழிக்கு தான் கொண்டு வரும். ஆகையினால் நீங்களாக சரியான வழியில் சென்றாலும் சரி, சரியில்லாத வழிக்கு சென்றாலும் சரி, இயற்கையானது உங்களுக்கு போதுமான நேரத்தில் போதுமான அளவு நல்லதை செய்து வழிகளை காட்டும். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை வரும். அது கூட அந்த குழந்தைக்குடைய கிரகமானது 6 to 12 இருப்பவர்களுக்கு அவ்வாறு வரும். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு ஆற்றலை அதிகப்படுத்துவது மட்டுமில்லாது அதை செய்தவர்களை நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது. எதனால் குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு வருதால் நீங்கள் சொல்லி காட்டிட்டீங்கன்னா நீங்கள் செய்தும் பயனில்லை. ஆகையினால் நீங்கள் பிறருக்கு செய்த உதவியை காட்டாதீர்கள். இது நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் தான் அப்படி இருப்பாங்க. அவங்க தான் இந்த துயரம்னு சொல்கிறவங்களுக்காக தான் இருக்கும். மற்றபடி இவங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஆற்றல் தான் இருப்பாங்க. இவங்களுடைய மனைவியானவங்க இவங்களுக்கு எப்பொழுதும் எதிர்விசையாக தான் அமைவார்கள்.
எதிரும் புதிருமாக இருந்து தான் செயல்படுவார்கள். இருந்தாலும் ஓரளவு குடும்பத்தை நகர்த்தி கொண்டு செல்வார்கள். இவர்கள் ஒரு சித்தர்கள், ஒரு ஞானிகள், ஒரு மகான்கள் போல் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து செல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிக சிறப்பாக, மிக நுட்பமாக ஒரு தூர கண்ணோட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு வரக்கூடியதை முன்னாடியே சொல்லி அதிலிருந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் பயிற்சியிலும் ஈடுபடுவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த ஆடி மாத பலனானது எடுத்து செல்லும். நீங்கள் பிறக்கும்போதே அந்த ஆடி மாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சில பாதிப்புகள் வந்திருக்கும். அந்த பாதிப்பு வந்ததனால் அதை நீங்கள் எதிர்கொண்டு அதையும் வென்று சிறந்தவர்களாக வருவீர்கள். அப்படி வருகின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். உங்களுடைய பாதுகாப்பு கொடுக்கின்ற குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். சில இயற்கையின் சூழலாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் சிலர் பொருளை இழந்திருப்பீர்கள். பொருளுக்காக கையில் இருந்தால் கொடுத்துருவீங்க, வச்சிக்க மாட்டீங்க, வச்சு செலவு பண்ண தெரியாது. ஆகையினால் அதை உங்களுடைய இல்லறத்தில் இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ அவர்கள் இதை சுட்டி காட்டினா உங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சுய கௌரவத்தை மையமாக கொண்டு வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களானவர்கள், தனுசு ராசியோ லக்னமோ, லக்னத்தில் வேறொரு ராசிக்குடைய கிரகம் லக்னாதிபதி அங்கே நின்றாலும் சரி, அவர்களுக்கு இந்த குணம்தான் இருக்கும். இவர்களை பொறுத்தவரையும் மிக மிக நுட்பமான விஷயங்களை நன்கு உணர்ந்து ஒரு சாதனைக்குரியவர்களாக இவர்கள் மாறுவார்கள். தர்மத்திற்காக இவர்கள் பயன்படுவார்கள். இவர்கள் தர்மத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய பயணப்பாதை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லதை செய்யும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள், சிற்றப்பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீ இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக விழுந்தால் போதும், உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு. அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும், இந்த பூமியில் எப்படி வேணும், எந்த விதத்தில் வேணும், எல்லாமே இருக்குது. சமீப காலமாக வெளிநாடுகளிலிருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன், ரொம்ப துன்பப்படுறேன். அப்போ அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது. அந்த கிரக நிலையை அவங்கள தாக்குது. ஐயா, ஒரு முயற்சி பண்ண முடியலையா, ₹1 காசு இல்லையா, எல்லாரையும் வாழ வச்சீங்க, ஆனால் நான் வாழ முடியாத தவிக்கிறேயா. அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே புரிஞ்சிங்க, நீங்களே போட்டு பாருங்கள், நகர்த்தி பாருங்கள். நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மேடானது சரியாக போகுது, நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் தள்ளி போங்க, தள்ளி போகாத. மடுகில் நிற்கிறேன்னா விழுந்துருவானான்னு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாது இயற்கையோட புனித தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை, எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும். அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது. அந்த முதுகு தண்டுவடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது. அந்த நமசிவாய பஞ்சாசரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம். உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம், 7 வயது குழந்தை 11 வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவாமாறு எங்களோட குழந்தைக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் உங்களுடைய குழந்தையுடைய திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அனுப்புங்க. ஒரு ஃபோட்டோ ஒட்டுங்க,
உங்களுடைய அந்த குழந்தையோட பேர், வயசு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த போட்டுருங்க. அதுக்கு என்னென்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து, தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.